தாவேக தலைவர் விஜய் போகிற இடமெல்லாம் பிரச்சாரத்தை கேன்சல் பண்ணிட்டு, அதாவது ரோட் ஷோ போகிறாரு, ஆனால் பேச மாட்டேங்கிறாரு. முன்னாடியெல்லாம் போலீஸ் பர்மிஷன் தரல, பேசுறதுக்கு அனுமதிக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை திமுக போலீஸ் அதை சொல்லுங்க. திமுக போலீஸ் அப்படி ஒரு குற்றச்சாட்டை தாவேகவும் விஜயும் சொன்னாங்க. இப்போ போலீஸ் பர்மிஷன் கொடுக்குது, ஆனால் விஜய் பேச மாட்டேங்கிறாரு. என்ன நடக்குது, எப்படி புரிஞ்சுக்கணும் இதை? அவர் அரசியல்வாதியே கிடையாதுப்பா, ஷோ காட்டுறாள். அவர் அரசியலுக்கு வந்துட்டாரு விஜய் அப்படின்னு நீங்க தான் சொல்றீங்க. அவர் எங்க அரசியலுக்கு வந்தார்? அவர் என்னன்னா உங்களுக்கு இப்போ ஒரு நாள் வந்தாருன்னா 2 நாள் லீவ் போட்டு. நீங்க தமிழ்நாட்டு மக்களே தப்பா பேசுறீங்க. விஜய்க்கு அரசியல் தெரியலன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கே அரசியல் தெரியலன்னு அர்த்தம். ஏங்க தற்கூரி கும்பலை போய் தமிழ்நாடுன்னு சொல்றீங்களே? விஜய் சொன்னது நானா? அவர் சொல்லுவாருங்க. நான் அவரையே அந்த லிஸ்ட்ல தானே வச்சிருக்கேன். தலைமை தற்கூரி விஜய். இதெல்லாம் உண்மையதான் சொல்றேன் நான். அநியாயம். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உண்மையதான். ஏன்னா இவர் ஆரம்பத்தில் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, தமிழ்நாட்டில் என்னைய நடமாடவே விட மாட்டேங்கிறாங்க, வெளியில் வந்தாலே பிரச்சனை பண்ணுறாங்க, எஸ்ஓபி போடுறாங்க, போலீஸ் கெடுபிடி காட்டுது, பர்மிஷன் தர மாட்டேங்கிறாங்கன்னு உருட்டுன்னு உருட்டுனானுங்க. ஆதவன் ஒருத்தர் இருக்கார், இந்த 6 அடி வளர்ந்த கட்ட ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் ரொம்ப நான் செல்லமாக என்ன சொல்லுவேன்னா வளர்ந்து கட்ட எருமைன்னு சொல்லுவேன், 6 அடி எருமைன்னுவேன். ஏன் இப்படி ஒரு செல்லமாக சொல்லுவேன்? ஏன் அது அப்படி எருமைக்கு எதுவுமே இருக்காது. மழை பெஞ்சாலும் அப்படியே நிற்கும், வெயில் அடித்தாலும் அப்படியே நிற்கும், பனி பெஞ்சாலும் அப்படியே நிற்கும், சூடு சொரணியே இருக்காது, பொய் பேசும். எருமை பேசாது, வளர்ந்து கட்ட எருமை பேசும். நீங்க அவரை புகழ போறீங்கன்னு பார்த்தா டமானு ஏங்க செல்ல பிள்ளைய அப்படிதாங்க நம்ம திட்ட முடியும், பூரா செல்ல பிள்ளை. ஏன்னா ஏன் சொல்றேன்னு தெரியுமா? இது பூரா வாய் திறந்தா பொய் பேசும். இதுதான் சொன்னுச்சு. தேர்தல் தேதி மட்டும் அறிவிக்கிட்டோம், எஸ்ஓபியாவது அதாவது எங்க அண்ணன் வீதியா தெருவா அப்ப என்ன தெருவா பிச்சை எடுப்பாரா அப்படின்னு கமெண்ட் போட்டாங்க. நான் போடல, நிறைய பேர் அவர் பேச இந்த பேச்சை போட்டு இந்த யானைக்கு யானையை வச்சு என்ன பண்ணுவேன் பிச்சை எடுப்பியான்னு கேட்ட மாதிரி இவர் தெருவா போவாருன்னு சொன்னாங்க. அவர் சொன்னதோடு நின்று போச்சு.